வாரேனர் நம்பி ஆரூர் பெருமானை உன்னை காண கண் அடியேன் பெற்றவர். அப்ப கண்ணின் பயன் என்பது உலகத்தை இயற்கைய அப்படியே ரசித்து பார்ப்பதற்காக மட்டுமல்ல. அப்படியே ரசித்தாலும் கூட அந்த படைப்பை பார்த்து ரசிக்க ரசிக்க அந்த படைப்பாலை நினைச்சு கொஞ்சம் ரசிக்கணும். நீங்க ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு அழகான சிற்பம் இருக்குது, என்ன அழகியா அப்படி பார்த்து வியக்குன்னு வச்சுங்களேன். வியக்கிற தப்பு இல்லை, அப்படி வியக்கும் போது கூடுதலா ஒரு நினைப்பு வரணும். என்னன்னு, அந்த சிற்பி எப்படித்தான் அடிச்சிருப்பான்னு தெரியலையே. அப்ப அந்த படைப்பை வணங்குகிற பொழுது, படைப்பை போற்றுகிற பொழுது படைப்பாளியையும் போற்றணுங்கிற என்ன வரணுமா இல்லையா? என்ன மலரியா, என்ன அழகா இருக்கு. அப்ப அந்த மலர் அப்படின்னு அதுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு நிறம், அதுக்கு ஒரு குணம், அதுக்கு ஒரு வாசனை, இதெல்லாம் யாரு கொடுத்தது? செம்பருத்தினா இப்படித்தான் இருக்கணும், மல்லிகைனா இப்படி இருக்கணும், முல்லைனா இப்படி இருக்கும், செண்பகம்னா இப்படி இருக்கணும். இதுல இன்னும் அதுல வகை வகையான எத்துணை வகை. அதுல நாற்றம் ஒன்று போல இன்னொரு நாற்றம் இல்லையே. மல்லிகை போல முல்லை இல்ல, முல்லை போல செண்பகம் இல்ல. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைனை கொடுத்து, ஒரு வண்ணத்தை கொடுத்து, ஒரு நாற்றத்தை கொடுத்துனா என்ன படைப்பியாது. அப்படி அந்த படைப்பை கண்டு வியக்கிற நாம் படைப்பாளியை நினைந்து வியக்கணும். அந்த இடத்துல நம்ம அறிவு நின்றுடும். படைப்பை வியந்துகிட்டு என்ன படைப்பியா கேட்டாவன், இது நேச்சர், இது இயற்கை, அதுவா வந்துச்சுன்னா எந்த ஒண்ணுக்கும் டிசைன் அப்படின்னா டிசைனர் ஒண்ணு வேணும் இல்ல. எந்த ஒரு படைப்புக்கும் ஒரு வீட்டை பார்க்கிறோம், அழகா கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறான்னு அறிவு வரணுமா இல்லையா? அறிவு இருந்தா அதானே வரும். இப்ப நீங்க ஒரு படைப்புக்குரிய பொருளை பார்க்கும் போது படைப்பாளி பின் இருப்பது உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அது மாதிரிதான் நமக்கு நம்முடைய உடல் அமைப்பா இருந்தாலும் சரி, உலகத்தின் தோற்றமா இருந்தாலும் சரி, இதை வடிவமைத்து கொடுத்த இறைவனுடைய நினைவு. நீங்க இயற்கையை நேசித்தாலே இறைவனை நேசிக்காம இருக்க முடியாது. இறைவனை நேசிப்பதற்கு இயற்கை நமக்கு படிநிலையில நிக்குது. அவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு கருணையாளவன், எவ்வளவு அழகானவன் என்பதை இயற்கையை பார்த்தா தானுங்க நீங்க அவனை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரு தீவினை நம்ம இறை மறுப்பு கொள்கையில் நிற்கும் போது இதை இறை அப்படின்னு பார்க்காம இயற்கையை மட்டும் பார்த்துட்டு அது பின் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய கருணையை அறிவு மறைப்பதனால தெரிவதில்லை. இதையும் பார்க்கணும், இதனோடு அவனையும் பார்க்கணும். அதனால இங்க சொல்றாரு,